5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தமிழக சட்டமன்றத்தின் ஜனநாயக திருவிழா காலை முதலே தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள், சாமானியர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். இன்னும் ஜனநாயக கடமையை ஆற்றாதவர்கள் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்வதற்கு இன்னும் 30 நிமிடங்கள், அரை மணி நேரம் மட்டுமே உள்ளது. 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைய இருக்கிறது. 6 மணிக்குள்ளாக சென்று வரிசையில் நின்றாலும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு அதற்கு பிறகு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெறும். அதற்கு பிறகு 6 மணிக்கு மேலாக வந்து வரிசையில் நிற்பவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அரங்கத்தில் விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள், பேசலாம். நெல்லை தொகுதியுடைய வாக்குப்பதிவு நிலவரம் பார்த்தோம் திரு ஜீவா. அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல 65% அந்த அளவுக்கு கூட வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. என்ன காரணமாக இருக்கக்கூடும்னு சொல்றீங்க? ஏன்னா மற்ற தொகுதிகள்லாம் 83 அளவுக்கு போயிருக்கிறது முசிறியில எல்லாம். ஒரு சில தொகுதிகள்ல 65 அளவுக்கு தான் இருக்கு. அப்படிங்கிற அர்த்தம் தான். எனக்கு தெரிஞ்சு சவுத்துல கொஞ்சம் விஜய் ரசிகர்கள், விஜயோட தாக்கம் குறைவா கூட இருக்கலாம். அது இப்போ நீங்கள் சில தொகுதிகள், சில பகுதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி, அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாதிரியான டீப் சவுத் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் நீங்கள் சொன்ன ஏரியாலாம் கூட ஏடிஎம்கேக்கு பாரம்பரியமாக வாக்களிக்கக்கூடிய பகுதி தான். அங்கே குறைவாக வந்திருக்குன்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ அம்பாசமுத்திரம்லாம் இசக்கி சுப்பியா தான் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய பகுதி. அங்கே ஏடிஎம்கேவே ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயோட கான்செப்டை நம்ம மேக்ஸாக எடுத்துக்கோமே. விஜயோட கான்செப்டுங்கிறது ஆன்டி டிஎம்கே தானே. ஆன்டி டிஎம்கே எங்கே குறையுது அப்படின்னா ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு தானே அர்த்தம். ஆன்டி டிஎம்கேனாலே ஏடிஎம்கே தானே அது கெயின் பண்ணணும். இப்போ அதை விஜய் வந்து அதிகபட்சமாக கெயின் பண்ணுறாருங்கிறது தான் நம்முடைய கால்குலேஷன். அதான பொதுவான பார்வையாக இருக்குது. அவருடைய எம்ஜிஆர், ஜெயலலிதா எடுக்கிற அந்த கான்செப்ட் எல்லாமே ஏடிஎம்கேனுடைய மார்க்கெட்டை தான் அவர் அப்படியே கைப்பற்றுகிறார். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஏடிஎம்கே பெல்ட்டில் ஓட்டு கம்மியாக இருக்குன்னா இயல்பாக அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. அந்த அங்கே வந்து திமுக கரெக்டாக இருக்குது, அதிமுகவுக்கு குறையக்கூடிய வாக்குகள் குறையலை, அப்படியே வருதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 65ங்கிறது வழக்கமாக அவன் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்குது. திமுகவுக்கு இவ்வளவு, அதிமுகவுக்கு இவ்வளவு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். விஜயோட ஃபேக்டர் பெருசாக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி கான்செப்டில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அம்பாசமுத்திரத்தை தவிர்த்து மற்ற பகுதியெல்லாம் மாறி மாறி திமுக ஜெயிக்கிற பகுதியாக மாறிடுச்சு. இது எப்படி போகுதுங்கிறது ஒரு ட்விஸ்டாக தான் இருக்குது. திரு ரகு, வரலாற்றிலேயே அதிகபட்ச வாக்குப்பதிவு அப்படின்னும் போது 78.2 அப்படின்றத பார்க்கலாம். தமிழக வரலாற்றிலேயே உச்சமாக இருந்த வாக்குப்பதிவாக அது இருக்கிறது. இந்த முறை எவ்வாறாக அது மாறும்? அதே போல இப்ப மேற்கு வங்க தேர்தலில் பார்த்தோம்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்திகளையும் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் எஸ்ஐஆர்னு சொல்லப்படுது. ஆனா கட்சிகள் அவங்களுடைய வேவ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு மதிப்பிடுறீங்க? உங்களோட கணிப்பு என்ன? நீங்க அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 2011 தான் ரெக்கார்டு 78%. அது வந்து ஏடிஎம்கேக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தது, திமுகவுக்கு பெரிய தோல்வியை கொடுத்தது. அது ஒரு வேவ் எலெக்ஷன் சொல்லலாம். ஒரு 5 வருஷம் தான் திமுக இருந்தாங்க. அந்த ஆட்சிக்கு எதிராக விழுந்த வாக்கு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் விஜயகாந்த கூட்டணி கொண்டு வந்தது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மொமெண்டத்தை கொடுத்தது, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக 2001 மாபெரும் வெற்றி பெற்றாங்க ஏடிஎம்கே. 140 தொகுதியில் நின்று 132 ஜெயிச்சாங்க. ஸ்ட்ரைக் ரேட் எக்ஸ்ட்ரானரி. அப்போ பார்த்தீங்கன்னா 60க்கும் கீழே வாக்கு சதவீதம். அதே மாதிரி 91 அந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா 60க்கும் 63. சோ அது இருந்தா லோயஸ்ட். சோ நீங்க இதை நீங்க வந்து நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏடிஎம்கே அந்த அப்ப 2 தேர்தலில் குறைவா இருக்கிற போது ஜெயிச்சிருக்காங்க, பெரிய வெற்றி. அப்புறம் 2011 78 ரெக்கார்ட் பர்சன்டேஜ் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் அந்த பழைய வரலாறு வச்சு சொல்ல முடியாது. வாக்குப்பதிவோட சதவீதத்தையும் வெற்றி யாருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வந்து இந்த வாக்குப்பதிவு அதிகமா இருக்கிறது முக்கியமான காரணம் விஜய். அவர் தான் இந்த எலெக்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கியிருக்காரு. அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ, அவர் அரசியல் அர்த்தம் இருக்கோ இல்லையோ, எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதுதான் நான் ஒப்பிட்டு கேட்டேன் திரு ரகு. ஏன்னா மேற்கு வங்கத்திலையும் அதிக அளவுக்கான வாக்குப்பதிவு இருக்கு, வரலாற்றில் அதுக்கு என்ன காரணம் வாக்குப்பதிவுன்னு சொல்றாங்க. அப்போ இங்க விஜய் வேவ்னா அப்ப அங்க சொல்றேன் வந்து அந்த சப் நேஷனலிசம் பிரச்சனை வந்துருச்சு. அதாவது மம்தா பானர்ஜியோட 4வது டேர்ம் கேட்கறாங்க. அவங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. லோக்கல் லெவல்ல குண்டாகிரி பண்றாங்க அவங்க கட்சிக்காரங்களா. மக்கள் அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடலான்னு ஒரு மனநிலைக்கு வரும்போது இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து மக்களிடையில ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டாங்க. ஸோ வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இந்துக்களுடைய வாக்குகளும் அஃபெக்ட் ஆயிருக்குது. மாத்துவான்னு ஒரு கம்யூனிட்டி, தலித் கம்யூனிட்டி, பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, அவங்க ட்ரெடிஷ்னலா இவங்க ஓட்டு போடுறவங்க, அவங்களுடைய வாக்குகள் எக்கச்சக்கமா பறி போயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. இதை வந்து மம்தா கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் மீன் சாப்பிடலாமா கூடாதா, பீகாரில் டெல்லியில் மீன் சாப்பிட்றதுக்கு எதிரான ஒரு இயக்கம் பண்ணுறாங்க பிஜேபி. மீன் கடையை மூட சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை மூடுங்க, இந்த நாள் வந்தால் மூடுங்க, நவராத்திரியில் வந்தால் மூடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பெங்காலிகளுடைய வாழ்க்கையே பிரச்சனையாகுது மற்ற ஸ்டேட்டில். அப்புறம் பங்களாதேஷிஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க ஒடிஷாவில். இதெல்லாம் அவங்க கிளப்பி இப்போ வந்து